அதுவும் அவங்களோட மெயின் கண்டிஷன் என்னவா இருந்ததுன்னா, அவங்களுக்கு மைதா வேணாம், அப்புறம் ஒயிட் சுகர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுக்கறதுனால எப்பவுமே வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. கோதுமை மாவில் கருப்பட்டி யூஸ் பண்ணி கருப்பட்டி கேக் பண்ணியிருந்தேன். அதில் சென்னையில் இருக்கிற உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஹாய், என் பேர் அருண். நாங்கள் மேடவாக்கம்ல எலிட் பேக்கர்ஸ்னு ஒரு சின்ன ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. நானும் என்னோட தங்கச்சி 2 பேருக்குமே பேக்கிங் வந்து செம இன்ட்ரெஸ்ட். ஸோ இனிஷியலாக விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சது. ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லலாம் வந்து நமக்கு அந்த நியூஸ் பேப்பர்ஸ் பார்ப்போம். அப்போ சின்ன சின்ன கட்டிங்ஸ் வரும். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைமில் இந்த மாதிரியான கேக் ரெசிபீஸ்னு வரும். அப்போ பெருசாக நமக்கு இன்டர்நெட் சோர்சஸ் ரொம்ப இருக்காது. ஸோ அந்த கட்டிங் பார்த்து அதெல்லாம் வந்து சின்னதாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடும் போதே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அது அப்புறம் பக்கத்தில் நெய்பர்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பித்தோம். கொடுத்து அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது அப்புறம் கிராஜுவலாக எனக்கு அந்த ஃபீட்பேக் கேட்டோன்னே சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் என் தங்கச்சிக்கு அதே வந்துட்டு நம்ம ஏன் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஸோ அவங்க காலேஜ் படிக்கிற சமயம் பேரலாக பேக்கிங்குமே ஸ்டார்ட் பண்ணாங்க வீட்டில். அப்போது இனிஷியலாக குக்கரில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம டேஸ்ட்டை பார்த்து டிமாண்டும் கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் கமர்ஷியலாக கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓடிஜி இதெல்லாமே வாங்கி பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லா போயிட்டு இருந்தது. இது எல்லாமே இட் ஸ்டார்டட் இன் கோவிட் பீரியட். அந்த கோவிட் டைமில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. நடுவில் என் தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தைன்னு ஆனதுக்கப்புறம் வந்து அவளால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ கம்ப்ளீட்டாகவே நாங்கள் வந்து இந்த ப்ராசஸே வந்து நாங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எங்களுக்கு ரெகுலராக எங்ககிட்ட வாங்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் எங்களுக்கு பண்ணித்தர முடியும். நான் இனிஷியலாக நான் வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இல்லை, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே, நம்ம கிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சி போய் தானே அவங்க திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ எது ஸ்டோரில் கிடைக்கலையோ அது நம்ம கிட்ட பெஸ்ட்டாகவே கிடைக்குது. ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக என் தங்கச்சியோட அசிஸ்டன்ஸ்லேயே வந்து நான் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சு நல்லா வந்துட்டு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக நாங்கள் இது எல்லாமே வந்து நேட்டிவ் விருதுநகர்ல நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வந்து வி மூவ் டு மேடவாக்கம், சென்னை மூவ் ஆனோம். இங்க வந்து எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இங்க எலைட் பேக்கர்ஸ்ல கேக்ஸ், ப்ரௌனிஸ், அப்புறம் சாக்கோ சிப் குக்கீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் இந்த கிறிஸ்மஸ் டைமுக்கு நம்ம போத் நான் ஆல்கஹாலிக் அண்ட் ஆல்கஹாலிக் வெர்ஷன்ஸ் ஆஃப் ப்ளம் கேக்குமே கொடுத்துருந்தோம். நல்ல ஃபீட்பேக்குமே இருந்தது. இங்க வாங்கினவங்க எல்லாமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வெளியே இருந்து பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் ஏதாவது நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களோட மெயின் கண்டிஷன் என்னவா இருந்ததுன்னா, அவங்களுக்கு மைதா வேணாம், அப்புறம் ஒயிட் சுகர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஏன் நம்ம வந்து ஆர்கானிக் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, நம்ம ஏன் அதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ராகி பிஸ்கட் வித் நாட்டு சர்க்கரையில் நாங்கள் பண்ணியிருந்தோம். நாட்டு சர்க்கரை பண்ணியிருந்தது லைக் அதில் ரொம்ப ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸும் ஆர்டிஃபிஷியலாக போடாமல் ஏலக்காய் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கிச்சனில் இருக்கிற அவைலபிளாக இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு ஸ்பைசஸ் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். பண்ணி கொடுத்து அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் பார்த்தேன் அந்த குழந்தை சாப்பிடும் போது அது என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனலாக இருந்தது. ஸோ ஏன் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம ஏன் இன்னும் வந்து ஐட்டம்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சு அப்புறம் நிறைய மில்லட்ஸ்ல நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே நம்ம மில்லட் குக்கீஸ்மே கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா நம்ம குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுக்கறதுனால எப்பவுமே வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று நான் ஷேர் பண்ணணும். லைக் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருந்தது, இந்த மாதிரி கேக் வந்து மைதா இல்லாமல் சுகர், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் கேக் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே, அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு கோதுமை மாவில் கருப்பட்டி யூஸ் பண்ணி கருப்பட்டி கேக் பண்ணியிருந்தேன். அதில் ஈவன் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் லைக் வெனிலா எசன்ஸோ சாக்லேட் எசன்ஸோ எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் வச்சே நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருந்தோம். அதை சாப்பிட்டு பார்த்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபீட்பேக்காக வெறும் வேர்பலாக அவர் எதுவுமே சொல்லலை. இன்ஸ்டா அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் குழந்தை சாப்பிட்றத வந்து அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஐ வாஸ் டோட்டலி ஆவ் ஸ்ட்ரக். எனக்கு அது பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஐ வாஸ் வித் ஹாப்பி டியர்ஸ். ஓகே, பரவாயில்ல. ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்க வந்து ஜங்கை ரொம்ப அதிகமாக விரும்புகிற நேரம் அதையும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு கேட்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பர்த்டே ஆர்டர்ஸ்மே நம்ம வந்து 2 kg
வந்து கருப்பட்டி கேக்கே நம்மலாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன இருந்ததுன்னா, எங்களுக்கு வந்து கன்வென்ஷனல் ஐசிங் எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, மைதா வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம கருப்பட்டி கேக்கே 2 டயர்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ணி கொடுக்கறதுல எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு. ஏன்னா at the end நம்ம வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் ஈவன் வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிற உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு 3 days முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்குமே வந்து உங்களுக்கு கரெக்டாக டைம் கொடுக்கறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மில்லட் குக்கீஸோ இல்லை கேக்ஸோ எது வேணாலுமே நீங்கள் 3 days ப்ரியராக நீங்கள் சொல்லிடுங்க. நாங்கள் நல்ல குவாலிட்டியில் கரெக்ட் ஆன் டைமில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.